சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்க அந்த வியாபாரத்தை கொடுத்துட்டு மாட்டுக்கார அவங்களோட சண்டை போடுறது தவிர்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய கருத்துக்களில் சொல்கிறேன். நீங்கள் மாடு விற்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை பார்த்து கொடுத்துருங்க. வியாபாரத்தை கொடுத்தா கொண்டு வரதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து வியாபாரியை பொறுத்த அளவில் அவங்கள 1000 2000 கிடைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து அவங்கள எந்த வியாபாரியாக இருந்தாலும் நம்ம சொல்கிறது என்னென்னா, வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக விற்றுருவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வியாபாரியை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இல்லை நம்ம வந்து மனசார விற்கலை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க. நீங்கள் வந்து வியாபாரத்தை தான் கொடுத்துருக்கீங்க, சந்தைக்கு விற்கலைல அப்படின்னு விட்டுருங்க. என்னோடய கருத்து அதுதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் மாடை வந்து இதாக வளர்த்தேன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சந்தைக்கு போயிடுச்சுன்னு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி கிடச்சிரும். ஏன்னா ஒருத்தர்லாம் சிங்கப்பூர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாடை வந்து வளர்த்துருக்காப்புல. அவர்கிட்ட மாடை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வளர்ப்புக்காரன்ட்டு. கடைசியாக மாடு வந்து சந்தைக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு அவர் கேட்டு யார் இந்த வித்த ஆளுகளை பிடிச்சி இடித்து மாடை வந்து கொண்டு வந்து 40 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அவருக்கு செலவோடு வந்தது 56,000 ரூபா. ஆனால் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. வாங்கினவங்களே கொண்டு வந்து இறக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் 56,000 ரூபா இருந்துச்சுட்டாங்க. அப்போ அவர் செலவு கூட இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதே அவர் யோகத்துக்கு அந்த மாடு வெட்டுக்கு போகாமல் திரும்பி இருக்குது. அது மாதிரி எல்லா மாடுமே கிடச்சிரும்னு நினச்சா முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சுதாரணமாக பார்த்து மாடுகளை விற்கிறது வாங்குறதோ உங்களுக்கு இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாடுகளை வந்து சந்தைக்குள்ளே எடுக்கணும்னா நம்மளை சுத்தம் அதுக்கெல்லாம் பார்த்து எடுக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி யானை சந்தன்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்குங்க. மாடு வந்து எடுக்கிறது வந்து எல்லா மாட்டையும் பிடிச்சிட முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நைட்டு போய் வாங்கிடலாம் அப்படின்றாங்க. நைட்டு போய் நம்ம போய் வாங்கினோம்னா நம்ம வளர்ப்புக்குன்னு வாங்கும்போது பார்த்திங்கன்னா மாடை இறக்கி நடக்க விட்டு சுழி எல்லாமே பார்த்தா தான் வாங்க முடியும். இப்போ கறிக்காரவங்க வந்து மாடை மேலே நிற்கும்போது அது சுழி இருந்தாலும் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இடம் இருந்தால் போதுன்ற கணக்கில் தான் அவங்க வாங்குவாங்க. நம்ம வளர்ப்பு வாங்கும்போது எல்லாத்தையும் பார்த்தே வாங்கணும். அதனால் மாடை இறக்க விட்டு தான் நம்ம வாங்க முடியும். கறிக்குன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க இறக்கி விட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம விலைக்கு வாங்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கணும், பார்த்தா தான் சரியாக வரும். அதுக்காண்டி கொஞ்சம் வடவடம் இருந்தாலும் நல்லா படவடப்பில் இருந்துச்சு. நல்லா தும்முலாம் அரை தும்முலாக தான் இருந்துச்சு, நல்லா உயரம்லாம் இருந்துச்சு. நல்லா நிறம் பார்த்திங்கன்னா அணில் நிறத்தில் இருந்துச்சு. நல்லா வாங்கியிருக்கலாம். பையில போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொடி கண்டியில் அடக்கிறோம், இதில் போட்டு நல்லா குத்துதா